நிறைய பேர் இந்த காமனான மிஸ்டேக் வந்து பண்றோம். 10 லட்ச ரூபாய் தானே இந்த கார் அப்படின்னு நினைச்சு ஷோரூம்க்கு போறோம். ஆனா ஒரு கொஸ்டினை கேட்க மறந்துடுறோம். இந்த காருக்கான உண்மையான செலவு 10 லட்சம் தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. 10 லட்சங்கிறது வெறும் ஆரம்பம் மட்டும்தான். அடுத்த 10 வருஷத்துல இன்சூரன்ஸ் இருக்கு, ஃபியூல் இருக்கு, சர்வீஸ் இருக்கு, டயர் இருக்கு, முக்கியமா ரோட் டாக்ஸ், டெப்ரிசியேஷன், லோன் இன்ட்ரெஸ்ட், இது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தோம்னா 10 லட்ச ரூபாய் கார் உண்மையாலுமே 10 லட்சம் தானா, இல்ல 20 லட்சமா, 25 லட்சமா, இல்ல அதை விட அதிகமா அப்படிங்கிற ஒரு முழு கணக்கை தான் இன்னைக்கான வீடியோல டீடைலா பார்க்க போறோம். முதல்ல நீங்க நிறைய பேர் யூடியூப்ல தான் சில கார்கள் எல்லாத்தையும் தேடி பாக்குறீங்க. அதுல 10 லட்ச ரூபாய் கார் அப்படிங்கறது வந்து போட்டிருப்பாங்க. நம்ம என்ன நினைச்சிட்டு இருப்போம் 10 லட்ச ரூபாய் கார்ன்ட்டு. ஆனா அது எக்ஸ்ஷோரூம் பிரைஸ். ஆனா வீட்டுக்கு ஓட்டிட்டு வரணும்னா ரோட் டாக்ஸ், ரெஜிஸ்ட்ரேஷன், இன்சூரன்ஸ், ஃபாஸ்டாக், ஹேண்ட்லிங் சார்ஜஸ், ஆக்சசரிஸ், இது எல்லாத்தையும் சேர்த்து அப்புறம் தான் அந்த காரை நீங்க வீட்டுக்கே எடுத்துட்டு வர முடியும். அதனால 10 லட்ச ரூபாய் கார் ஆன் ரோட் பிரைஸ்ல குறையாம 11.25 லட்சத்துல இருந்து 12,50,000 ரூபாய் வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. இந்த பிரைஸ் ரேஞ்ச் முக்கியமா நீங்க எந்த ஸ்டேட்ல கார் எடுக்க போறீங்க, என்ன மாடல் எடுக்க போறீங்க, இன்சூரன்ஸோட பேக்கேஜ் என்ன அப்படிங்கறத பொறுத்து இந்த பிரைஸ் ரேஞ்ச் மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது ஷோரூமுக்கு போன முதல் நாள்லயே 1 இருந்து 2 லட்சம் ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்து தான் நீங்க காரையே வாங்க போறீங்க. அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. ரெண்டாவது, லோன் இன்ட்ரெஸ்ட். இப்ப பெரும்பாலான மக்கள் வந்து கேஷ் கொடுத்து வாங்க மாட்டாங்க, லோன் தான் போடுவாங்க. உதாரணத்துக்கு ஆன் ரோட் பிரைஸ் பார்த்தோம்னா ஒரு 12 லட்சம் ரூபாய் இருக்குது, 20% வந்து டவுன் பேமெண்ட் பண்றாங்க. அதாவது 2,40,000 ரூபாய் டவுன் பேமெண்ட் பண்றாங்க. லோன் வந்து 9,60,000 ரூபாய்க்கு லோன் போடுறாங்க. 7 வருஷம் 9% இன்ட்ரெஸ்ட். இந்த மாதிரி லோன் எடுக்கும் போது 7 வருஷம் முடியும் போது இஎம்ஐ மட்டும் பாத்தீங்கன்னா மாசம் 15,000 இருந்து 16,000 ரூபாய் இருக்கும். 7 வருஷம் நீங்க கட்டி முடிக்கும் போது நீங்க எடுத்த 9,60,000 ரூபாய் அசல் பாத்தீங்கன்னா கட்டி முடிக்கும் போது 13 இருந்து 14 லட்சம் ரூபாய் இன்ட்ரெஸ்டோட சேர்ந்து வரும். அதாவது லோன் இன்ட்ரெஸ்ட் மட்டும் 3 இருந்து 4 லட்சம் ரூபாய் வரைக்கும் வந்துடும். இந்த பணத்துல நீங்க ஒரு நல்ல யூஸ்டு காரை மார்க்கெட்ல வாங்கிடலாம் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். அடுத்த செலவு ஃபியூல். ஒரு வருடத்துக்கு நீங்க 15,000 கிலோமீட்டர் ஓட்டுறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். மைலேஜ் பார்க்கும்போது அந்த கார் ஆவரேஜா 15 கிலோமீட்டர் பர் லிட்டர் மைலேஜ் கொடுக்குது. அப்ப வருஷத்துக்கு 1000 லிட்டர் வரைக்கும் உங்களுக்கு பெட்ரோல் தேவை. 1 லிட்டர் பெட்ரோல் வந்து இன்னைக்கு 108 ரூபாய் சேல் ஆகுது. நான் ஒரு ஆவரேஜா 100 ருபீஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். அப்போ வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு நீங்க ஃபியூல் போடணும். 10 வருஷம் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய்க்கு மேலதான் ஃபியூல் போடணும். அப்போ ஒரு கார் வாங்கினதுக்கு அப்புறம் ஃபியூலுக்கு மட்டும் செலவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 வருஷத்துல 10 லட்சம் ரூபாய் செலவாகும் அப்படிங்கறத மைண்ட்ல வச்சுக்கோங்க. அடுத்தது இன்சூரன்ஸ். முதல் வருஷம் பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். அதுக்கப்புறம் வருஷம் குறையும். ஆவரேஜ்னு எடுத்தோம்னா வருஷத்துக்கு 20,000 ரூபாய், 10 வருஷத்துக்கு 2 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ்க்கு நம்ம கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த அமௌண்ட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ரொம்ப முக்கியமான பார்ட்டான சர்வீஸ் தான். ஒவ்வொரு வருஷமே பீரியடிக் சர்வீஸ் இருக்குது. இன்ஜின் ஆயில் மாற்றணும், ஃபில்டர்ஸை மாற்றணும், பிரேக் பேட்ஸை மாற்றணும், பேட்டரி, கூலண்ட், ஸ்பார்க் பிளக், சில வருஷங்களில் மேஜரான சர்வீஸ் கூட வரும். ஸோ ஆவரேஜாக பார்க்கும்போது 10 இருந்து 15,000 ரூபாய் வருஷத்துக்கு சர்வீஸ்க்கு மட்டும் செலவு பண்ணுறோம் அப்படின்னு வச்சோம்னா 10 வருஷத்துக்கு பார்க்கும்போது 1 இருந்து 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் மெயின்டெனன்ஸ்க்கே நமக்கு செலவு வந்து போகும். அது போக பார்த்தீங்கன்னா மேஜரான இஷ்யூஸ் வரும்போது மினிமம் 1 லேக் வரைக்கும் செலவாகும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்தது டயர்ஸ். ஒரு காரோட டயர் செட் பாத்தீங்கன்னா 4 டயருமே நீங்க எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா 25,000 இருந்து 40,000 ரூபாய் வரைக்கும் வரும். அது ஒரு காரை பொறுத்தோ ஒரு மாடலை பொறுத்தோ ஒவ்வொரு பிரைஸ்ல இருக்கும். பட் ஆவரேஜா பாத்தீங்கன்னா 40,000 இருந்து 50,000 கிலோமீட்டர் வரைக்கும் நீங்க டயரை மாற்ற வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வந்து வரும். 10 வருஷத்துல குறையாம 2 செட் டயர் வந்து நீங்க மாற்ற மாதிரி இருக்கும். அப்போ 60,000 ரூபாய் வரைக்கும் செலவாகும் அப்படிங்கறத மைண்ட்ல வச்சுக்கோங்க. அடுத்த முக்கியமான பார்ட் அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்சஸ். அதாவது காரை பொறுத்த வரைக்கும் நம்ம இதுதான் செலவு அப்படின்னு சொல்லி எல்லாம் நம்ம சொல்ல முடியாது. சின்ன மைனர் ஆக்சிடென்ட் ஆகலாம், டென்ட் ஆகலாம், ஸ்கிராச் ஆகலாம், இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் வரலாம். இல்ல பார்த்தோம்னா நோ கிளைம் போனஸ் லாஸ் வந்து இருக்கலாம், பார்க்கிங் ஃபைன் இருக்கலாம், ஆக்சசரிஸ், வீல் அலைன்மெண்ட், வீல் பேலன்சிங், கார் வாஷ், பாலிஷிங், இது எல்லாம் யாருமே கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க. ஆனா இது எல்லாத்தையும் ஆவரேஜா ஒரு 10 வருஷத்துக்கு கணக்கு போட்டீங்கன்னா 1 இருந்து 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் இதுக்கே நீங்க செலவு பண்ற மாதிரி இருக்கும். இல்ல ஆக்சிடென்ட் மேஜரான ஆக்சிடென்டா இருந்துச்சுன்னா செலவு இன்னுமே அதிகமா இருக்கும் அப்படிங்கறத மைண்ட்ல வச்சுக்கோங்க. அடுத்தது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பிளேஸ், டெப்ரிசியேஷன். இதுதான் இருக்கிறதுலே மிகப்பெரிய செலவு. 10 லட்சம் ரூபாய் எக்ஸ்ஷோரூம் காரை நீங்க ஷோரூம்ல இருந்து வெளியில எடுத்துட்டு வந்தீங்கன்னாவே 1 லட்சம் ரூபாய் அதோட வேல்யூ வந்து குறைஞ்சு போயிடும். 10 வருஷம் கழிச்சு அந்த காரை நீங்க சேல் பண்றேன் அப்படின்னு போனீங்கன்னா அந்த காரோட ரீசேல் வேல்யூ எவ்வளவு இருக்குது, அது என்ன பிராண்ட் காரு, கண்டிஷன் எப்படி, டிமாண்ட் மார்க்கெட்ல எப்படி இருக்குது அப்படிங்கறத பொறுத்து 2 இருந்து 4 லட்சம் ரூபாய்க்குள்ள மட்டும்தான் அந்த காரை சேல் ஆகும் 10 வருஷத்துக்குள்ள. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா பணத்தோட மதிப்பும் குறைஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா காரோட வேல்யூவும் பயங்கரமா குறைஞ்சிருக்கும். இந்த பணம் கண்ணுக்கு தெரியாம கிட்டத்தட்ட 6 இருந்து 8 லட்சம் ரூபாய் காணாம போகுது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம்.
சரி, இப்போ ஃபைனலா ஒரு கணக்கு வந்து டோட்டலா போடலாம். காரோட பிரைஸ் 12 லட்சம் ரூபாய் ஆன் ரோடு, லோன் இன்ட்ரெஸ்ட் 3.5 லட்சம் ரூபாய், ஃபியூலுக்கு 10 லட்சம் ரூபாய், இன்சூரன்ஸ் 2 லட்சம் ரூபாய், சர்வீஸ் 1.25 லட்சம் ரூபாய், டயர்ஸ் பாத்தீங்கன்னா 60,000 ரூபாய், அன்எக்ஸ்பெக்டட் செலவுல ஒரு 1.5 லட்சம், டெப்ரிசியேஷன்ல ஒரு 7 லட்சம். மொத்தமா பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 10 வருஷத்துல 10 லட்சம் ரூபாய் கார் உங்களுக்கு 37 லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவு வந்து கொண்டு போய் வைக்கலாம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இதுல நான் ஒரு எக்ஸாம்பிளா சொல்லியிருக்கிறேன். இந்த காரை வந்து நீங்க எப்படி யூஸ் பண்றீங்க, உங்களோட யூசேஜ் எவ்வளவு தூரம் ஓட்டுறீங்க அப்படிங்கறத பொறுத்து, அது மட்டும் இல்லாம ஃபியூலோட காஸ்ட்டை பொறுத்து இந்த பிரைஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு இடத்துலயும் மாறும் அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். ஸோ அப்படி பார்த்தா காரே எடுக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலா நான் கார் எடுக்க வேணாம்னு யாரையுமே நான் சொல்ல மாட்டேன். பட் நீங்க ஒரு 10 லட்சம் ரூபாய் கார் வாங்குறீங்கன்னா 5 லட்சம் ரூபாய் பாத்தீங்கன்னா நீங்க ரெடி கேஷா கையில வச்சிருக்கிறது, அதாவது காருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கையில வச்சிருக்கிறது தான் உண்மையாலுமே ஒரு நல்ல விஷயம். நிறைய ஃபேமிலி வந்து அதை பத்தி யோசிக்கிறதே கிடையாது. நமக்கு வந்து ஒரு புது கார் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்ல இப்ப காருங்கிறது காமனான ஒரு விஷயம் ஆயிருச்சு இல்ல. இப்ப எப்படியுமே பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட்ல 2-3 காராவது நிற்கும். நாமளும் நம்ம காரை வாங்கி இந்த தெருவில் நிறுத்தி வைக்கணும் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்குமே தான் இருக்கும். ஏன் எனக்குமே தான் இருக்குது. பட் பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கார் எடுக்கிறோம்னா அதுக்கான செலவுகள் எவ்வளவு வருது அப்படிங்கறத ப்ராப்பரா கால்குலேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கார் எடுக்கிறதா பெஸ்டான சொல்யூஷனா இருக்கும். அது மட்டும் இல்லாம இதுல நான் இன்னொரு பாயிண்ட வந்து ஆட் பண்ணாமே விட்டுட்டேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, சில பேர் சில தேவையில்லாத ஆக்சசரிஸ் போடுறதால வண்டியில தேவையில்லாத பிரச்சனைகள் வரதுனாலையும் சில காசு பாத்தீங்கன்னா நம்ம செலவு பண்ண வேண்டிய சிச்சுவேஷனும் வருது. ஆனா அதை பத்தி யாருமே பெருசா பேசுறது கிடையாது. தேவை இருக்குதோ இல்லையோ, நமக்கு வந்து ஒரு கார் எதுக்காக தேவை அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஒரு மைண்ட் செட்ல வரணும். அந்த தேவைக்கு ஏத்த மாதிரியான காரை வந்து சூஸ் பண்ணணும். அந்த கார் நம்ம பட்ஜெட் குள்ள இருக்கணும் அப்படிங்கறது தான் மிக முக்கியமான விஷயம். ஸோ அதை பொறுத்து கார் எடுத்தோம்னா ரொம்ப ஈஸியா வந்து மூவ் பண்ணி கொண்டு போக முடியும் அப்படிங்கறத நான் ஓவராலா சொல்ல வரேன். சில பேருக்கு பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய ஆசையா இருக்குன்னு தெரியுமா, எஸ்யூவி கார் எடுக்கணும் இல்ல ஒரு எம்பிவி கார் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 10 ல இருந்து 15 லட்சம் ரூபாய்க்கு எஸ்யூவி எம்பிவி கார்கள் வந்து இப்ப மார்க்கெட்ல அவைலபிளா இருக்குது. அவசரப்பட்டு போய் எடுத்துட்டு வந்துருவாங்க. 10 லட்சம் ரூபாய்க்கு இருக்குது காரு, இப்போ ஆஃபர் போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு வந்துருவாங்க. பட் எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் அதுக்காக செலவை பார்த்துட்டீங்கன்னா தான் பெரிய தலைவலியா இருக்கும். நிறைய இடத்துல நானும் பார்த்துருக்கிறேன். கார் சூப்பரான காரா இருக்கும், வாங்கி நிறுத்தி இருப்பாங்க, மாசம் இஎம்ஐ கட்டிட்டு இருப்பாங்க. ஆனா ஃபியூல் போடுறதுக்கு காசு இருக்காது. அதாவது நம்ம ஒரு பைக்கை யூஸ் பண்றோம்ல, பெட்ரோல் வந்து ஒரு 100 ரூபாய்க்கு போட்டோம்னா கூட பக்கத்தில் ஒரு 10 ல இருந்து 20 கிலோமீட்டர் தாராளமா ஓட்டிட்டு வர முடியும்ல. அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல வந்து நம்ம பைக் யூஸ் பண்றோம்ல. இப்ப சொல்ல போற பாயிண்ட் வந்து யார் எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு எக்ஸாக்டா தெரியல. பட் ரியாலிட்டி இதுதான். இப்ப நம்ம ஒரு பைக்குக்கு வந்து ஒரு 200 ரூபாய் 300 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு நம்ம தாராளமா உபயோகப்படுத்துறோம்ல, அந்த மாதிரி நம்ம எப்போ தாராளமா காருக்கு வந்து மைலேஜை பத்தி யோசிக்காம ஃபியூலை போட்டுட்டு நம்ம தேவைப்படுற மாதிரி யூஸ் பண்றோமோ, காரை யூஸ் பண்றோமோ, அப்ப எடுத்துக்கிட்டாதான் அது வந்து நமக்கு ஃப்ரீடமா இருக்குமே தவிர, அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஒரு ஃபினான்ஷியலான ஸ்டேட்டுக்கு வராம அவசரப்பட்டு முன்னாடியே காரை வாங்கிட்டு அதுக்கான இஎம்ஐ போட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு 4 ல இருந்து 5 வருஷம் பாத்தீங்கன்னா அந்த பேர்டன்ல மாட்டிட்டு சிக்கி தவிக்கிறத விட ஃப்ரீ ஆஃப் மைண்ட்லயே இருந்துட்டு போய்க்கலாம் அப்படிங்கறதா மிக முக்கியமான விஷயம். நான் கார் வாங்குறத பத்தி எந்த இடத்துலயுமே தப்பா சொல்லல. ஏன்னா கார் வாங்குறது அப்படிங்கிறது ஒவ்வொரு பர்சனோட பெரிய ட்ரீமாவே இருக்குது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். ஆனா எடுக்க போறது நமக்கு தேவையான காரா, நமக்கு யூசபிலிட்டியில கரெக்டா இருக்குமா அப்படிங்கறத பார்த்து எடுத்துக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு லாங் டைம் வரைக்கும் நல்லா வரும். முடிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா காரோட ரீசேல் வேல்யூ பார்த்து நிறைய பேர் எடுக்கிறாங்களே, எனக்கு அதுல டிஃபரெண்டான ஒப்பீனியன் இருக்குது. ஒரு கார் வாங்குறோம்னா அந்த காரை ஒரு 15 ல இருந்து 20 வருஷம் வரைக்கும் யூஸ் பண்ற மாதிரி நம்ம தேவைக்கு எடுத்த மாதிரி நம்ம பார்த்து வாங்கிக்கிட்டோம்னாவே போதும் அப்படிங்கறத நான் நினைப்பேனே தவிர, மற்றபடி பாத்தீங்கன்னா கார் எடுத்துட்டு 5 வருஷத்துலயே சேல் பண்ண போறேன். ஏன்னா காருங்கிற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா அதை வந்து நம்ம ஒரு சொத்து மாதிரி வந்து எடுத்து நம்ம அதை வந்து சொல்ல முடியாது. ஏன்னா வருஷம் அதுக்கு வேல்யூ வந்து குறைஞ்சிக்கிட்டே தான் போகுது. அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஓனர் தான் அதுக்கான பேர்டன் எல்லாத்தையும் வந்து தாங்க போறாரு அப்படிங்கிற இடத்துல இருக்கும்போது அந்த ஒரு கார் வாங்கிட்டோம்னா அது எந்த காரா வேணா இருந்துட்டு போட்டோம், அதை குறையாம 10 ல இருந்து 15 வருஷம் நல்லா வெல்டா யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சேல் பண்றதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் புத்திசாலித்தனம் அப்படிங்கறத நான் சொல்லுவேன். சோ இதை பத்தின உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நண்பா. டாடா.